கண்ணில் வைத்து நாராயணா என்று திருமங்கை ஆழ்வார்கள் பாடுதற்கு திருமாலம் பாதம் காண பாடுதற்கு பகமை பெற வைகுந்த பதிவிடம் பிறவிதனை உடுத்துவதாவே அரிசி காய்கறி காய்கறிங்க காய்கறி வெத்தலை பாக்கு காய்கறி எடுத்து முதல்ல காய்கறி எடுத்து மிகவும் வாழ்ந்திருந்து அரியனோட பாதமதை தினமும் போற்றி வாழி என மாடு மக்கள் வெண்டிய சுற்றம் மனதாசை என நீதி என பொருளை விட்டு நீதி என வைகுந்த பதவி ஏகி எட்டந்தூர் பரமபாதம் நீடு வாழ பாவி என தொடரும் இந்த வினைகள் எல்லாம் பரிகரிக்க தெற்கு தலைவாசல் வந்தோ தெற்குதலை வாசலிலே இந்த நேரம் ஆழ்வார்கள் கண்டால் மோசம் தலையிருந்து பெருநரை தள்ளுவார்கள் உந்தன் புறம்பிழந்த ஊரும் பேரும் மேன்மைவிட ஒழித்து இந்த வாசல் விட்டு கடமை மேலாசனங்கள் சென்றால் வைகுந்தம் சேரலாமே இருக்குது. நானும் தனியா வைக்கணும்ல பண்ணு ஆதி மாதம் 18ஆம் தேதி இருப்பா இங்க போக முடியாது வெத்தலை பார்க்கலாம்
அதை வச்சுட்டு ரெண்டு ரெண்டா வச்சுட்டு அது குடும்பம் ஏற்றி பிடிங்கப்பா. 4 பதவிகள் நடந்து மேலான பதவியான வைகுண்டம் சேர்வதற்காக நாங்க வந்திருக்கிறோங்க. அன்னதானம், சொன்னதானம், கோதானம், குடைதானம், பத்திரதானம், விசிறிதானம், மனைதானம் என்று 32 தானங்களையும் பெற்று வருகிறார்கள். கொண்டமனையாளுக்கு ரெண்டகம் செய்த பேர், கொண்டமனையாளுக்கு ரெண்டகம் செய்த பேர், ஓர விவகாரம் செய்தோர் உறவு செய்து ஒரு முடியை களவாடி கெடுத்த பேர், உறவு ஆடி கெடுத்த பேர்கள் கொண்டமனையாளை விட்டு வேறு பெண்டிருந்தனையே மருகுவோரும் கோவிலை கெடுத்த பேர், உருமொழி மறந்த பேர், அறுவதை கழித்த பேர், கொலைபாதனம் செய்த பேர், நன்றுதாய் ஒருவரை பண்புக்கு பேசினால் கட்டி வைத்து அடித்த பேரும், காமநோய் கண்டதன் மாமிமார் தங்களை காதலுடன் வருகினோரும் வைகுந்தத்தை காணாமல் என்வாசம் சென்று நெற்றியில் அறைபடுவரே தீர்க்கமட அரிதான அருளுடன் பாதமாக நரகமணி விழுவதானே. இருக்குல்ல கீழே கால் ஐயா மிச்சர் கிட்ட கொடுத்துட்டால கீழே எதுக்கு இறங்குறேன்? ஏய் படு படு படு. ஐயமிட்டுண்டு வாழ்ந்து ஹரிதாசர் கமதி என்று பொய்யூரை களவறிந்து பொல்லாத வினைகள் போக்கி தேவினை பாவம் நீக்கி திருமார்க்கம் பாதம் காண கையோடு தான தர்மம் விளங்கு மேல் வாசல் வந்து
மனதில் பயனில்லாமல் வந்தேன் வாசல் வந்து கணமுடன் நாடுவார் வாதம் கவனமாய் ஒதுங்கின்றேன் உனதே குணம் விளங்க உற்றதை சொல்லாவிட்டால் மனதையும் காசு தனியே கையில யாரும் பிள்ளை நீங்கள் அர்த்தராத்திரி வேலை தனிலே ஆடல் என்ன பாடல் என்ன தாளமத்தல சங்கீதம் என்ன நீங்கள் இறந்து கொண்டு வரும் இறைச்சலானது சப்த சாகரங்கள் சூழ்ந்து கொண்டு இறைவன் போல் இருக்கிறது. நீங்கள் யாரும் பிள்ளை நீங்கள் ஒன்னு எந்திக்கு புகழ்ந்திருவேனாகில் ஒன்னும் மதிலேடும் கடந்திருவேனாகில் வண்ணமணி பட்டம் சுருந்துடுவேனாகில் மரகத பூமேனியை கண்டிடுவேனாகில் இன்னமும் மிப்பிறப்பு வேண்டேன் என்கிறதற்காக சராசம்பந்த சித்திவராக ஸ்ரீமதி ராமானுஜாய தாயிலபற்றும் தந்தையில் வரும் 21 தலைமுறை எல்லாம் ஒற்றுமோற்றும் பெறத்தக்கதாக இன்னும் நாங்களோ விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் விக்கிரவாண்டி கிராம வாசமாகிய விஷ்ணு கோத்திர மாசமாகிய சின்னத்தம்பி ஆழ்வார் அவருடைய குமாரரான சீனிவாச ஆழ்வார் அவருடைய பாரியாளான ஜெயலட்சுமி அம்மையார் சாரூப சாமீப சாட்சியமான 4 பதிவும் கடந்து மேலான பகுதியான வைகுண்டத்துல வந்திருக்காங்க. அவர் என்னென்ன தானங்கள் செய்து வருகிறார்? அன்னதானம், சொன்னதானம், பூதானம், கோதானம், வஸ்திரதானம், உடைதானம், கன்னிகாதானம் இப்பேற்பட்ட 32 தானங்கள் செய்து வந்திருக்காங்க. ஆஹா, நீங்கள் புண்ணிய புருஷன் ஆனபடியால் 1000 புண்ணும் 1000 புண்ணும் கொடுத்தால் சாலை வழிகுளம் சத்திர பிடித்த பேர் சாலை வழிகுளம் சத்திர பிடித்த பேர் அடைக்க 1000 தரக்க 1000 பொண்ணு கொடுக்குறங்க. இந்த வாசலோட மகத்துவத்தை சொல்றையா. சாலை வழிகுளம் சத்திரம் பிடித்த பேர் அதிவாதகம் செய்த பேர்கள் சாதமதில் ஆபியை கலந்த பேர் நத்துருவை நினையாத பேர் கூலியை குறைத்ததிக வேலையை கொண்ட பேர் கோல் சொல்லியும் செய்வர்கள் கோல் கொண்டு குருவிதன் கூட்டை கலைத்த பேரும் கோதான கொடிய வஞ்சனைக பாதகர் கோதான உயிரை துடிதுடிக்க வதைத்த பாதகர் எல்லாம் கால தூதர் கைத்தினால் கட்டுண்டு கருவிரல் சூழ்ந்திருந்த வீரகிங்கிலியர்கள் தள்ளவே வேதனைகள் மிகவும் பட்டு விதுபாச பதவிகள் ஏதுவாரே கோவிந்தா பெண்கள் போல் வந்து பேசியதுண்டே பெண்கள் போல் வந்து குருவியானை கூதவினதுண்டே எடுத்து நீ காத்ததும் யானைக்கு உதவினதுண்டே எடுத்து நீ காத்ததும் குருவியானை கூதவினதுண்டே எடுத்து நீ காத்ததும் யானைக்கு உதவினதுண்டே எடுத்து நீ காத்த
ஆனந்தம் தன்னையே வந்தருள் ஓடாதீங்க. குவலயம் தன்னில் வாழ்ந்து கொடுவினை தடை போக்கி அவலமெல்லாம் போக அரியவன் பாதம் நோக்கி குவலைகள் யாவும் நீக்கி உத்தம தான தர்மம் நிலைபெற நன்றாயிருந்து நெடிய வாசல் வந்து கோவிந்தா. ஐயா, இது புண்ணியம் செய்தவர்கள் செல்லும் வடக்கு வாசல். என்னாலும் உங்க பார்த்தா புண்ணிய புத்தகா தெரியுது, மிகவும் புண்ணிய புத்தகா இருக்குங்க. எனவே நீங்க இந்த விடம் விட்டு இதனும் மேலான வாசல் கிழக்கு வாசல் தான் எம்பெருமான் திருவருளை காமிச்சு மோட்சத்தை இருக்கிறையா அப்படியே தருகிறான். இந்த வாசல் அடைக்காயிரம் பொண்ணு